இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கோட்டை என்று சொன்னால் அது வந்து நம்முடைய வேலூர் கோட்டை தான். அந்த வேலூர் கோட்டை மாநகரத்தையும் அந்த வேலூர் கோட்டையினுடைய சிறப்பையும் அந்த வேலூர் கோட்டையினுடைய சிறப்பு அம்சங்களையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். உங்களுக்கு வந்து வீடியோவில் முன்னாடி காமிச்சினது தான் பார்த்திங்கன்னா அகழியுடன் கூடிய மிக அழகான வேலூர் கோட்டையை வந்து உங்களுக்கு காமிச்சின்னு இருக்கிறேன். 1566 விஜயநகர பேரரசில் காலத்தில் கட்டப்பட்ட இந்த வேலூர் கோட்டை வந்து இன்றைக்கும் வந்து சரித்திரத்திற்கு ஒரு சான்றாக வேலூரிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது வந்து மிகையாகாது. 1806 சிப்பாய் மியூட்டினி என்கின்ற அந்த சிப்பாய் கழகம் வந்து நம்முடைய இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு வித்தாக அமைந்தது. அந்த வேலூர் கோட்டையை தான் உங்களுக்கு காமிச்சிருந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக அழகிய அகழியோடு இருக்கக்கூடிய கோட்டை வந்து நம்முடைய வேலூர் கோட்டை. அந்த வேலூர் கோட்டையினுடைய சிறப்பையும் நம்முடைய வேலூர் நகரத்தினுடைய சிறப்பையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக அழகிய கோட்டை, அகழியோடு இருக்கக்கூடிய அழகிய கோட்டை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய வேலூர் கோட்டை தான். 1566 விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய பீரியடில் கட்டப்பட்டது தான் வந்து அந்த வேலூர் கோட்டை. இந்த வேலூர் கோட்டையினுடைய சிறப்பையும் அதனுடைய வேலூர் நகரத்தினுடைய சிறப்பையும் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் வந்து நம்முடைய சுரேஷ் வந்து உங்களுக்கு அந்த இதை கோட்டையினுடைய இது 1566 விஜயநகர பேரரசு பீரியடில் கட்டப்பட்டது. இது வந்து 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோட்டைக்கு வந்து ரொம்ப சரித்திர புகழ் வாய்ந்த இந்த கோட்டை இன்றைக்கும் வந்து ஒரு சரித்திரத்தினுடைய சான்றாக இந்தியாவுடைய மிக அழகிய கோட்டையில் ஒன்றாக இந்த வேலூர் கோட்டை விளங்கி கொண்டிருக்கிறது. 1806 நடைபெற்ற அந்த சிப்பாய் மியூட்டினி என்று சொல்லப்படுகிற சிப்பாய் கழகம் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்துக்கு இருந்தது. அது வந்து நம்முடைய வேலூரில் தான், இந்த கோட்டையில் தான் இது ஆரம்பிக்கும். வேலூர் மாநகரத்தில் இப்போ வேலூர் கிரீன் சர்க்கிள் வரப்போகிறோம். கிரீன் சர்க்கிள் அப்படின்வாங்க. இதை வந்து நம்முடைய வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி VIT அவங்க தான் இதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. கிரீன் சர்க்கிள் பாருங்கள். இங்கேருந்து மதுரை 447 கிலோமீட்டர், ஒசூர் 172, திருப்பதி 100 கிலோமீட்டர், நெல்லூர், ஸ்ரீபெரும்புதூர். இதாங்க கிரீன் சர்க்கிள் அப்படின்றது. இதை வந்து வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. கிரீன் சர்க்கிள் வேலூர். வேலூரில் பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற CMC மருத்துவமனை இருக்குது. அதே போல் வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று சொல்லப்படுகிற VIT பல்கலைக்கழகம் இருக்குது. அப்புறமா தங்க கோயில், வேலூருடைய ஐகானிக் சிம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அடையாளங்கள் வந்து நம்முடைய தங்க கோயில், வேலூரில் இருக்கக்கூடிய தங்க கோயில், கோல்டன் டெம்பிள் வேலூர். அப்புறமா கிறிஸ்துவ மெடிக்கல் காலேஜ், கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் வேலூர். அதற்கு பிறகு வந்து VIT வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இங்கே இப்போ உங்களுக்கு சைடில் தெரியறது பார்த்தீங்கன்னா நருவி ஹாஸ்பிட்டல் வந்து, அதுவும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நருவி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அதுதான் உங்களுக்கு காமிச்சினது. வேலூரில் ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டல்ஸ். வந்து வேலூர் சத்துவாச்சாரியில் வந்து மிகப்பெரிய முருகர் சிலை வந்து நிறுவியிருக்காங்க. உலகிலேயே உயரமான சிலைகளில் 3வது உயரமான சிலையான ஒரு முருகர் சிலையை வந்து வேலூர் சத்துவாச்சாரியில் நிறுவியிருக்காங்க. அது கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்முடைய சேனலில் போய் பாருங்கள். சென்னை வேலூருக்கு இடையில் மிகப்பெரிய ஒரு நகரங்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய வேலூர் மாநகரம் தான். மிக
பழமையான வந்து ஒரு மாநகராட்சிகளில் ஒன்று. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வேலூர் மாவட்டம். முன்னாடி வந்து வடார்காடு மாவட்டம் அப்படின்னு இருந்தது. அதனுடைய தலைநகரம் வந்து வேலூர் தான். அதற்கு பிறகு அதிலிருந்து பிரிஞ்சது தான் வந்து திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள் வந்து வடார்காடு மாவட்டத்திலேருந்து பிரிஞ்சது. இன்றைக்கி வந்து இப்போ பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் இன்றைக்கி வந்து இருக்குது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்குது. அதனுடைய பிரிட்ஜில் தான் நம்ம போயின்னு இருக்கிறோம். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கலெக்டர் ஆஃபீஸ். சென்னை பெங்களூர் நேஷ்னல் ஹைவே. இது வந்து சென்னை பெங்களூர் போகிறதுக்கு வந்து இந்த சென்னை பெங்களூர் நேஷ்னல் ஹைவே வந்து வயா வந்து ஸ்ரீபெரும்புதூர், வெள்ளூர், கிருஷ்ணகிரி, ஒசூர் வழியாக பெங்களூர் போகக்கூடிய ஒரு NH. இப்போ வந்து வேகமாக வேலை நடந்துன்னு வர்றது, எக்ஸ்பிரஸ் வே நடந்துன்னு வருது. சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே இங்கே வேலூருக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய சித்தூர் வழியாக அது வந்து பாஸ் ஆகுது. அந்த எக்ஸ்பிரஸ் வே அதுவும் வந்து வேலைகள் வந்து விரைவாக நடந்து கொண்டு வருகிறது. அது முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் வெள்ளூருக்கும் நம்ம பெங்களூர் போகிறதுக்கும் சென்னை போகிறதுக்கும் இன்னும் கூடுதலான வசதிகள் வந்து நமக்கு கிடைக்கும். சத்துவாச்சாரியிலேருந்து வெள்ளூர் VITயை கனெக்ட் பண்ணுறதுக்கு பாலாற்றின் குறுக்க வந்து இன்னொரு வந்து ஒரு சாலை அமைச்சிருக்கிறாங்க. அது கூட அந்த பக்கத்தில் லெஃப்டில் வரும். சத்துவாச்சாரியிலேருந்து வெள்ளூர் VITயை கனெக்ட் பண்ணக்கூடிய சாலை. கூடிய விரைவில் வந்து இதை திறந்துருவாங்க அப்படின்றாங்க. கூடிய விரைவில் இது வந்து திறந்துடும். இது பாருங்க, அருமையாக வந்து நம்முடைய முருகர் சிலை, உயரமான முருகர் சிலை வச்சுருக்காங்க. இது நல்லா தெரியுது. இது வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். வேலூர் CMC ஹாஸ்பிட்டல் வந்து அதனுடைய நியூ கேம்பஸ் வந்து வேலூருடைய புறநகராக இருக்கக்கூடிய இடத்துல வச்சுருக்காங்க. இது ராணிப்பேட்டை கேம்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வேலூருடைய புறநகரத்திலேயே இருக்குது, அருகாமையிலேயே. CMC மருத்துவமனையினுடைய நியூ கேம்பஸ் அது பாருங்கள், ரைட் சைடில். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக புகழ்பெற்ற மருத்துவமனைன்னு என்று சொன்னால் அது வந்து CMC மருத்துவமனை தான். உயிர் காக்கும் மருத்துவமனையாக இன்னைக்கு வந்து கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் ராணிப்பேட் கேம்பஸ். அருகாமையிலே ரத்னகிரி அருள்மிகு ரத்னகிரி முருகன் திருத்தலம். பெங்களூர் ஹைவே இந்த பக்கம் பாருங்க, ரத்னகிரி முருகன் திருத்தலம். அறுபடை வீடுகளுக்கு இணையான ஒரு திருத்தலம் என்று சொன்னால் ரத்னகிரி பாலமுருகன் திருத்தலம்.